சார் ஒன் சைடு லவ்வா இருந்தா இவங்க போய் தடுக்கலாம். இல்லம்மா, இந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. எனக்கே புரியல, நான் இன்வால்வ் ஆயிட்டேன். சார் அப்படிலாம் கிடையாது சார். என் கல்யாணத்தை யார் நிறுத்தினாங்க? அது பழைய கதைமா. இந்த பொண்ணு ஒரு வாட்டி நிவினை காதலிச்சது, உடனே போய் அஜய கல்யாணம் பண்ணிச்சு. நீ இரு, நீ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு புருஷனே கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். நீ இரு, நீ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு புருஷனே கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். நீங்க எந்த பொண்ணுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிட்டீங்க? அவங்க யாரு? கண்மணி சார் இது வேற சீரியல், அது வேற சீரியல் சார். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நட்சத்திரங்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா சாமி. அவர்களை எப்போதும் தொடர்ந்து அவர்களை கவனிக்கிற டெலிவிஷனுக்கு வெளியில இருந்து உரையாடக்கூடியவர்களா இந்த பக்கம் இருக்காங்க. இப்பெல்லாம் நீ பண்ணலாமா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் ஆளா? இப்படி ஒரு குடும்பக்கார மாமியாரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு பையன் என்ன நடத்துல இப்படி அழைப்பான் கழுத. ஏன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே வில்லன் வில்லிகளாக நெடுந்தொடர்களில் வரக்கூடியவர்கள். நீ பாலை குடிச்சு தான் வளர்ந்த, ஆனா எங்க பாசு ஃபயரை குடிச்சு வளர்ந்திருக்காரு. இவருடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இதுல யாரை பார்த்த உடனே உங்களுக்கு கோவம் வந்துச்சு? என்ன இவ்வளவு பேர் படப்படம்? எனக்கு இப்போ ரீசெண்டாக சிந்து பைரவியில் மகா கேரக்டர் தான் ரொம்ப நேற்று நைட் வரைக்கும். எனக்கு பார்த்த உடனே இப்போ லேட்டஸ்டா நடிக்க தனம் சீரியல்ல வரக்கூடியவர் சார். ஏன் இப்படி தனத்தை கஷ்டப்படுத்துறீங்க? ஏன் இப்படி தனத்தை கஷ்டப்படுத்துறீங்க? 6 மாசமா நான் தேடிட்டு இருந்தேன் வரான். அண்ணா மாக்கியம் அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. ஆத்தி இவனை தான் நானும் தேடிட்டு இருந்தேன். சார் எனக்கு தங்கமயில் அம்மா சார். தங்கமயில் அம்மா ஒரு குடும்பத்தை வந்து நல்லா இருக்கிற மரும பொண்ணையும் வந்து வில்லத்தனமா கெடுக்கிறதுனால அவங்கள பார்த்தவனே கோவம் வருது. கோவம் வருமா வராதா சொல்லுங்க. இவங்களை பார்த்தா ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. இத்தனை ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கேன், இன்னும் எப்படிமா வில்லத்தனம் பண்ணிட்டே இருக்க அந்த ஃபேமிலிக்குள்ள? இவ்வளவு கேவலமான பில்டப் தேவையா பாஸ்? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். எப்படியாவது என் பொண்ணு நல்லபடியா வாழணும், அதுக்காக அந்த வில்லத்தனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். என்னடா நம்ம ஒண்ணு கேட்டா அவனு சொல்றான். நல்லபடியா வாழணும்னா நல்லது தானங்க சொல்லி கொடுக்கணும். வேற வழியில் எங்கள் சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால நாங்கள் அந்த வில்லத்தனம் பண்ணி தான் அந்த வீட்டில் வாழக்கணும். ஏன்னா எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லியாச்சு. இதுக்கு வேற வழியே இல்லையா தோழர்? இதற்கு வேறு வழியே இல்லை. அவங்க நல்ல சொல்லி 8 பவுன் போட்டு 80 பவுனுக்கும் போலி நகையை போட்டு எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் தெரிய தானே போகுது. அது தெரிய வரும்போது பார்த்துக்கலாம். அது வரைக்கும் டிராவல் பண்ணுவோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து அரசியல் வரைக்கும் நான் ஷோ பண்ணிட்டேன். ஆனா திருன்னு இது வரைக்கும் நான் முழிச்சதே இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே புரியலையடா. 2 பேரும் ஒரு நிஜ வாழ்க்கையில அவங்க என்னன்னா நீங்க தங்கமயில இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க என்னன்னா இப்படி செஞ்சிட்டீங்க, என்ன நடக்குது, என்ன பேச்சு? ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா இது கஷ்டமப்பா. வேற யாரை பார்த்தோன்னே கோவம் வருது? சார் கண்ணம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. எனக்கு அடிக்கணும் போல தோணுச்சு சீரியல் பார்க்கும்போது. அவ்வளவு வெறியாச்சு. எனக்கு தெரியாம இருக்கு ப்ரோ. இப்போ ஏன் இவ்வளோ பண்ணணும்? அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானே, விட்டுற வேண்டிதானே. குழந்தையாயிருச்சு, அந்த குழந்தையும் அவனுக்கு இல்லைன்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுத்தணும்? பார்த்தப்ப என்ன கேட்கணும்னு தோணுச்சு? என்ன சொல்றதுனே தெரியல. அடிக்கணும்னு தான் தோணுச்சு எனக்கு. அதாவது ஃபரீனா கேட்கணும்லாம் தோணலையாமா? நீ ஒன்ஸ் பாக்கெட் அடிக்கணும்னு தோணுச்சு. ஆமா அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சு. ஃபரீனா என்ன அடி வாங்குற லெவலுக்கு உங்களுக்கு ஆத்திரத்தை உண்டாக்கி வச்சிருக்கீங்க? இதெல்லாம் என்ன பிரமாதம்? நான் ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கேனே அடி. அந்த மூத்திர சந்துக்குள்ள 11 பேருமா 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. எங்க இது மாதிரி ஃபரீனா தாக்கப்பட்டார்? ஃபரியா வந்து பல இடங்கள்ல தாக்கப்பட்டிருக்காரு. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. ஏதோ ஒரு ஈவென்ட்டுக்கு ஏதோ டவுன் சவுத் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கும் போது கூட்டத்துல வந்து நம்மள பாதுகாப்பா கூட்டிட்டு போவாங்கல்ல, அப்ப வந்து ஏதோ ஒரு கை பின்னாடி இப்படி முடி ஹே வெண்பா அப்படின்னு இப்படி புடிச்சு இழுத்துனாங்க முடி. எவ்வளவு அடிச்சாலும் தாங்க உங்களுக்கு. அடிக்க நீயே வரியா? என்னது பிஸியா இருக்கியா? வேற யாரை பார்த்தோன்னே கோபம்? பசுபதி சார் பார்த்தோன்னே எனக்கு வந்து காவேரி ஓவரா டார்ச்சர் பண்றாங்க சார். அவருக்கு லீடு எடுத்து கொடுக்கறது ஃபுல்லா ராகினி சார். பெரிய வில்லன் சின்ன வில்லியா? குடும்பமா வில்லனா இருக்கீங்க. என்ன குடும்பம் இது? இதுதான் காரி மூஞ்ச குடும்பம். காலையில ஒரு 4 தோசையை வச்சுட்டு மகாநதி பார்க்கலான்னு ஆன் பண்ணா, இவங்க பண்ற இரிட்டேஷன்ல 10 தரம் பொறை ஏறி 10 தரம் பிபி பல்ஸ் அப்படி ஏறுது சார். இது பிரியா தம்பி மாதிரி தான் கேட்கணும். ஏன்னா அவங்க ஏதாவது நம்ம நடிச்சிட்டு இருக்கோம். நீ ஆனா கூட அவர் டைரக்ட் பண்றாரு. ஏதாவது பிரச்சனைனா என்னைய தான் திட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பிக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? பாராட்டினா உங்களை தானே பாராட்டுறாங்க. ரைட்டு தானே?
கதையை ஒழுங்கா ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பா தெரியும் காவேரி தான் டார்ச்சர் பண்ணுது. இல்லை சார் இவர் டார்ச்சர் பண்ண காவேரி பதிலடி கொடுக்குறாங்க. பதிலடி கொடுக்குறாங்க. யார் சார் பார்த்துட்டு சும்மா இருப்பா? இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. சார் அப்படிலாம் கிடையாது சார். என் கல்யாணத்தை யார் நிறுத்தினாங்க? அது பழைய கதைமா. என் கதை. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பதையும் பேசுறாங்க. இப்ப ஏமா டார்ச்சர் பண்றீங்க? சார் அதுக்கு நாங்க ரிவெஞ்ச் எடுக்கிறோம் சார். நல்லா நடக்க வேண்டிய என் கல்யாணத்தை புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து மாறி 2 வாட்டி நிறுத்திட்டாங்க சார். பாவண்டா அவங்க. ரூம்ல அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குப்பா. உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேர் தான் வில்லி. ஆமா சார். எனக்கு வந்து 2 நிச்சயம் நடந்தது, 2 கல்யாணம் நடந்தது, எல்லாத்தையும் சரமாரியா வந்து கத்திட்டு இருந்தாங்க சார். சோ அதுக்கு நாங்க இங்க ரிவெஞ்ச் எடுக்கணும் இல்லையா? எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி உன் சைட்லயும் ஒரு நேரம் இருக்கு. காவேரியோட பாய் ஃப்ரெண்ட லவ் திருப்பி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதுனால அவங்க பண்ணதா? இல்ல சார், ஏன் மாமா பையன் பாய் ஃப்ரெண்ட்ல ஏன் மாமா பையன் சார் அவன். உங்க மாமா பையனா அந்த புள்ள லவ் பண்ண கூடாதா? அப்படி கேளுங்க. இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. நிச்சயம் ஆயிடுச்சு சார். எனக்கும் என் மாமா பையனுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு சார். அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கல்ல சார். ஒன் சைடு லவ்வா இருந்தா இவங்க போய் தடுக்கலாம். இல்லம்மா, இந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. எனக்கே புரியல, நான் இன்வால்வ் ஆயிட்டேன். இப்போ அந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைய உள்ள புகுந்து லவ் பண்ணி கலகம் பண்றது தப்பு இல்லையா? இன்னும் நிறைய பேர் இது தப்புனே தெரியாம அந்த தப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுதான் சரின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. சார் நிவினுக்கு இவ்வளவு பிடிக்கவே இல்லை சார். ஆமா, நிவினுக்கு என்ன பிடிக்காது சார், நான் ஒத்துக்கிறேன். நீ எதுக்கு ரெடியா இருக்க? இப்போ காவேரிக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கல்ல சார், அதே நிவினுக்கு யமுனாவை பிடிக்காது. காவேரி ஃபோர்ஸ் பண்ணி யமுனாவை நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சார். இது மட்டும் எப்படி சரி? கேளுங்க சார். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா சார். ஒரு ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு சார். அந்த யமுனா யாருன்னா காவேரியோட தங்கச்சி சார். தங்கச்சியே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. ஆனா சீரியல் ஸ்கிரிப்ட் ரைட்டர்களே ரொம்ப கஷ்டப்பா இந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம். பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். இந்த பொண்ணு ஒரு வாட்டி நிவினை காதலிச்சது, உடனே போய் அஜய கல்யாணம் பண்ணிச்சு. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஹீரோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனால கல்யாணம் பண்ணிட்டா போக போக எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்துரும். எங்களுக்கான சான்ஸ் கிடைச்சா நான் இந்த கேரக்டர் யாரு இப்ப? ஏமா அந்த விஜய் உனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு புருஷனே கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. குழந்தையில இருந்தே ஒண்ணா சாப்பிட்டீங்க, ஒண்ணா இருந்தீங்க. நான் எனக்கு என்னன்னா என்னோட ஃப்ரெண்ட் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் அந்த வாழ்க்கைக்குள்ள நான் இல்லையே, அவன் அவளை சின்சியரா காதலிக்க அது ஆரம்பிச்சாச்சு. எனக்கு தெரியாதுல. அன்பு என்கிட்ட தான் லவ் சொல். எப்படி 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 அவங்க 2 பேரும் ஒரே சொட்டுக்குள்ள நான் ஊரை விட்டு ஓடி போனேன். பார்த்த அப்புறம் நீ எப்படி அவனை நினைக்கலாம்? அதானே. இருங்க இல்ல, நான் ஊரை விட்டு ஓடி போனதால தான் என் ஊரை விட்டு ஃப்ரெண்ட் ஓடி போனீங்களா? ஐயோ ஐயோ. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீரோ என்கிட்ட 2 ஆக தடவை ஒண்ணு ப்ரோபோஸ் தெரியுது, பண்ணாரு. எல்லா சீரியல்லையுமே கல்யாணம் பிடிக்காம தான் நடக்குது. ஆமா ஆமா. நான் கேக்குற ஒரு விவசாயம் இல்ல உங்களுக்குலாம். அந்த பொண்ணு இந்த பொண்ணு இவரு இப்படி ஒரு இவ்வளோ பேரை வச்சு செய்யறீங்களே. யாரோ ஒரு ஆளுக்காக. அது யாருமா? ஹீரோயின். ஹீரோயின் அப்படி சொல்றா. வாங்க யாருக்கப்பா? அந்த பொண்ணு பேர் காவேரியா? காவேரி. இது இவங்க தான் காவேரி. அங்க கண்மணி. அவங்கள விடுங்க. நீங்க எந்த பொண்ணுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிட்டீங்க? அவங்க யாரு? கண்மணி. சார் இது வேற சீரியல், அது வேற சீரியல் சார். நான் ஊருக்கு போறேன், எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. அட பாவி, ஊருக்கே உபதேசம் பண்றாரு எங்க அண்ணன் உறைஞ்சு போய் நிக்கிறாப்ல. இது அவங்க ஏன் சீரியல் இல்ல சார். அது போகட்டும், எந்த சீரியலை ஓபன் பண்ணாலும் இறங்கி அடிக்கிறீங்களே. ஃபுல்லா எல்லாத்தையும் பாத்துரு. விஜய் டிவி ஃபுல்லா அப்படியா? நல்ல சமத்ராணியே. ஃபுல்லா இப்ப வரும்போது உங்க ப்ரோகிராம் பார்த்து அழுதுகிட்டே வந்தேன். ஆமா. No words. Crying is only coming. I will go alone and cry. Bye. ஓகே, எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, எங்கேயாவது நான் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பேசியிருந்தா நீங்க என்னென்னலாம் திட்டிருப்பீங்கன்னு இப்ப நினைக்கிறேன். நினைச்சால நெஞ்சு பதில். சரி நாம போயிடலாம். என் பையன், நீங்க என் மகன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சிரிங்க. எதுக்கே சிரிக்க சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுளா இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே.